friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ரமலான் ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான குனாஃபா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு மெத்தட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு எப்படி குனாஃபா பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்து வந்து நம்ம கடையில வாங்கக்கூடிய பொருட்கள் வச்சு நம்ம பண்ண போறோம். ஏன்னா சில டைம் வந்து நமக்கு அவ்வளவு சுலபமா வெளிய வைக்கக்கூடிய அந்த குனாஃபா ஷீட்டும் சீஸும் கிடைக்காது. அதனால நம்ம வந்து வீட்ல இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து 125 கிராம். கூடவே 1/2 கப் சோள மாவு, அதுல பாதி சோள மாவு, கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கடைசியா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு இதுல வந்து நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கலந்து வைக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்க்கும்போது கட்டி தட்டாது, ஈஸியா இருக்கும். ரொம்ப தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நான் வந்து கிட்டத்தட்ட 1 கப்பும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக இருக்கும். இப்போ எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு, நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நல்லா ஒரு நிமிஷம் போல் நம்ம கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இனி இதை வந்து நம்ம வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த மாவுலேருந்து பாதி மட்டும் ஒரு பைப்பிங் பேக்லாம் வந்து நம்ம எண்ணெய் வாங்கின கவர் இருக்கும்ல அதில் போட்டுட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும். அதை வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி வந்துடும். அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி வழியாக லீக் ஆகிடக்கூடாது. அதனால அங்கே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அந்த மாவு வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பின்னாடி வழியாக வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்படியே டக்குன்னு ரெடி ஆயிரும், ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிரும். ஒரு பேட்சும் அப்படியே நம்ம வந்து ஒரு உடன் ஸ்பூன் இல்லை எதாவது வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக விட்றாதீங்க. இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்தாலே நமக்கு போதும். அதே மாதிரி தான் இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு 30 செகண்ட் போல் தான் ஆகும். நம்ம கொஞ்சம் அழுத்தி கொடுக்கும்போது நல்லா அழகாக வந்துடும். ஷேப் முக்கியம் இல்லை, ஏன்னா நம்ம எப்படியும் கட் பண்ணி தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். அதனால் வந்து ஷேப் எப்படி இருந்தாலும் ஓகே தான். கொஞ்சம் டைமில் அது வந்து மேலே அப்படியே வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக வரும். நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அன்றைக்கே எல்லா ஸ்டெப்பும் பண்ணுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து இதை ஒரு நாள் முன்னாடியே பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப டைம் ஆகாது, ஏன்னா ஒரு பேட்ச் பண்ணுறதுக்கு நமக்கு கம்மி டைம் தான் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த பேட்ச் ஃபுல்லாகவே வேணும் நம்ம குனாஃபா பண்ணுறதுக்கு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும்ல, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து கடையில் வாங்குகிற அந்த குனாஃபா இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட மெல்லிஸாக இருக்கும். நம்ம வந்து அவ்வளோ மெல்லிஸாக போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜுமே நமக்கு கரெக்டாக வரும், நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நமக்கு வந்து வெண்ணெய் வேணும். நான் இன்றைக்கி வந்து 100 கிராம் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் போல் நான் எடுத்து நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் வந்து நல்லா தடவி வைக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற பேனாக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் போல் வெண்ணெயை நான் தனியாக வச்சுருக்கேன். அது வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறதுக்காக. இப்போ மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது நம்ம உருக்கி வச்சுருக்க வெண்ணெயை வந்து அப்படியே நம்ம இது மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விடணும். அப்படியே அந்த வெண்ணெய் வந்து எல்லா இதுலேயும் வந்து படணும். அது மாதிரி நம்ம கலந்து வைக்கணும். இந்த மாதிரி கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த க்ரீம் லேயர் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. சர்க்கரை வந்து குறைவாக போதும், ஏன்னா நம்ம வந்து சர்க்கரை பாகும் சேர்ப்போம். அப்புறமா கொஞ்சமாக பால். நான் வந்து மொத்தத்தில் 1/2 கப் பால் வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா மீதி பால் நம்ம சேர்க்கலாம். இல்லை வந்து கட்டி தட்டுற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்னும் ஸ்டவ் ஆன் பண்ணல, ஆஃபில் தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறமா இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம சூடு பண்ண அது வந்து கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் வச்சுருக்கேன். கூடவே வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா கலந்து வச்சுட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த க்ரீம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து வேக வச்சு எடுக்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக வச்சிடலாம், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ அடுத்தது நமக்கு வந்து சர்க்கரை பாகு வேணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். கூடவே அதே அளவு தண்ணி, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு இது கொதித்து ஒரு சிரப் மாதிரி வரணும். கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. நம்ம வந்து குலாப் ஜாமுன்கெல்லாம் எடுப்போம்ல அந்த பதம். கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 5-6 நிமிஷம் போதும்.
இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு, ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு, கம்பி பதம் வர தேவையில்ல. இந்த மாதிரி வந்ததும் இதில் வந்து வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள், கூடவே 10 சொட்டு போல் எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்க்கரை பாகு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல குனாஃபாக்கு அந்த சேமியா மாதிரி, அதிலிருந்து பாதியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஒரு பாதியை வந்து நம்ம கீழே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அதை சூடு பண்ணி எடுக்கும்போது பிரியாமல் கரெக்டாக வரும். அதனால் வந்து கொஞ்சம் டைட்டாக நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். லூஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம திருப்பி போடும்போது அது பிரியும். அதனால தான் வந்து கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த க்ரீம், அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படியே சுற்றி ஒரு ஓரங்களை மட்டும் விட்டுட்டு நடுவில் வந்து அப்படியே சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாகவே அப்படி சமமாக நம்ம வந்து சேர்க்கணும். இப்போது மீதி இருக்குல்ல, மீதி பாதி, அதை வந்து நம்ம அப்படியே மேலே சேர்க்க போகிறோம். மேலேயும் அப்படியே அந்த ஓரங்கள்லையும் சேர்த்துட்டு மறுபடியும் இதையும் வந்து கொஞ்சம் டைட்டாக அழுத்தி வைக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சு வேக வைக்கணும். தீயை வந்து மீடியமை விட கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க, அதிகமான சூடில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைனா நம்ம வந்து சிம்மில் வச்சு கூட வேக வைக்கலாம். சிம்மில் வச்சு நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூட டைம் ஆகும். இது வந்து ஒரு சைடு வேகிறதுக்கு வந்து மொத்தத்தில் ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் போல் தான் ஆகும். ஃபஸ்ட்டு 1 நிமிஷம் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லைட்டாக, ஏன்னா வந்து நடுவில் மட்டும்தான் நம்ம தீ வர்றதுனால அந்த ஓரங்கள் சேர்ந்து வேகிறதுக்காக கொஞ்சம் அப்படியே அப்பப்போ மட்டும் லைட்டாக அந்த ஓரங்களை வந்து சுற்றி காமிச்சோம் அப்படின்னா சமமாக அந்த கலர் வரும். நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம வைக்கக்கூடிய தீயோட சைஸை பொறுத்து இருக்குது. இது வந்து ஒரு 7-8 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன். அப்படி அப்பப்போ அந்த ஓரங்களை வந்து சுற்றிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கலர் வந்து சமமாக வரும். அப்படியே ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம அப்படியே லேசாக அங்கங்கே அழுத்தி விட்டுடலாம், அந்த ஓரங்கள் வந்து எல்லாம் சேர்ந்து வரதுக்காக. பாருங்கள், இப்போ வந்து அந்த ஓரங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அப்போவே நமக்கு தெரியும் கீழே வந்து செட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை திருப்பி போட்டு வேக வைக்கணும். அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட்டான பிளேட்டை வச்சுட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா சுடும். அதனால் ஃப்ளாட்டான பிளேட் வச்சுட்டு நம்ம கவுத்திட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இப்போ அதே பேனில் மீதி அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதை வந்து தொடச்சிட்டு ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 டீஸ்பூன் போல் வெண்ணெயை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த 100 கிராம் வெண்ணெயிலேருந்து அந்த வெண்ணெயை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் ஆழம் குறைவான பேனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த பாத்திரத்தில் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஆழமான பேனுங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப ஆழம் இல்லாத கொஞ்சம் சின்ன பேனாக எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து அதை திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஓரளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஷேப் பண்ணி கொஞ்சம் அழுத்தி வச்சுருக்கேன். இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து அங்கங்கே திருப்பிட்டு ரொட்டேஷனில் இருக்கும்போது சமமாக அந்த கலர் வரும். இப்போ கீழே வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அதே மாதிரி தான் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம கவுத்திட்டோன்னா ஓரளவுக்கு வந்துடும் ஈஸியாக. இப்போ இது மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதை வந்து நம்ம சேர்க்கணும். நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அது கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறமா மீதி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் குறைவாக போதும்னா நம்ம கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. உள்ளே வந்து அந்த லேயர் வந்து நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கும், வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸோட செம்ம சூப்பராக இருக்கும். சடா, அவ்வளோதான், நம்மளோட குனாஃபா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒரு சின்ன பீஸ் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த குனாஃபா ஷீட் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 200 கிராம் குனாஃபா ஷீட் எடுத்திருக்கேன். நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் இதை வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க. அதை வந்து ஒரு 4 மணி நேரம் போல் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அது சாஃப்டாக நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். கட் பண்ணதுக்கப்புறமா அதே மாதிரி தான் 100 கிராம் வெண்ணெய் வச்சுருக்கேன், அன்சால்டட் பட்டர். அதுலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் எடுத்து நம்ம எந்த பேனில் பண்ண போகிறோமோ அதில் தடவி வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் தனியாக வச்சுருக்கேன். இப்போது மீதி இருக்கிற வெண்ணெயை வந்து இந்த மாதிரி உருக்கிட்டு இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எல்லா பக்கத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து வைக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இப்போ அடுத்தது ட்ரெடிஷ்னலாக அவங்க வந்து சீஸ் வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து மாசரல்லா சீஸ் இருக்கும்ல, அது வந்து நமக்கு வேணும். நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் சீஸ் எடுத்திருக்கேன். 150 கிராம் சீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி துண்டாக கிடைக்கும் நமக்கு வாங்குறதுக்கு. இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இல்லைனா வந்து ஷீட்டாக கிடைக்கும்ல, அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம துருவி வைக்கும்போது ஈஸியாக நமக்கு வந்து அது மேலே சேர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து துருவி வச்சுருக்கேன்.
இப்போ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு பாதியை வந்து நம்ம கீழே சேர்த்துடலாம். கீழே சேர்த்துட்டு அதை வந்து ஒரு டம்ளர் வச்சு இல்லை ஏதாவது வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது பேக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது அந்த சீஸ்லேருந்து ஒரு லேயர் 200 கிராம் மாவுக்கு 150 கிராம் சீஸ் அதை சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து மறுபடியும் மீதி இருக்கிற பாதி. இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ரெண்டுமே நம்ம கடையில் வாங்குகிறோம், ரெண்டையும் சேர்த்துட்டு பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஒருவேளை நமக்கு வந்து குனாஃபா பண்ணக்கூடிய சேமியா கிடைக்குது, ஆனால் வந்து சீஸ் கிடைக்கல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல சோள மாவு வச்சு அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கூட அந்த சீஸியாக இருக்கும், அது வந்து நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா அதே மாதிரி தான் மிதமான சூடோட கொஞ்சம் குறைவாக வச்சுருக்கேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அப்படியே சுற்றி நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ரொட்டேஷன்லேயே நம்ம வந்து சூடு பண்ணோன்னா சமமாக அந்த கலர் வரும். இப்போ அதே மாதிரி ஒரு பிளேட்டை எடுத்துகிட்டு நம்ம கவுத்திட்டு மறுபடியும் உள்ளே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து அங்கங்கே திருப்பிட்டு ரொட்டேஷனில் இருக்கும்போது சமமாக அந்த கலர் வரும். இப்போ கீழே வந்து நல்லா செட் ஆகியிருக்கு. ஒரு 7-8 நிமிஷம் போல் ஆகும் நம்ம வைக்கக்கூடிய தீயோட சைஸை பொறுத்து இருக்குது. இப்போ 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கும் வந்து 1 கப் சர்க்கரை 1 கப் தண்ணி வச்சு சர்க்கரை பாகு தயார் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான குனாஃபா ரெடி ஆகிரும். இப்போது கடைசியாக அதே மாதிரி தான் கார்னிஷிங்காக கொஞ்சம் பிஸ்தா பருப்பு உடச்சி வச்சுருக்கேன். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணும்போது பாருங்கள் கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த சீஸியாக இருக்கும். இது வந்து அப்படியே அந்த சர்க்கரை பாகு மேலே இருக்கிற அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நம்ம ரெடி பண்ண அந்த க்ரீமில் வந்து இந்த அளவுக்கு சீஸியாக வராது, ஏன்னா நம்ம சீஸ் எதுவும் சேர்க்கல. அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இது வந்து நல்லா சீஸியாக இருக்கும். சடா அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். ஏன்னா ரெண்டுமே நம்ம கடையிலேருந்து வாங்குகிறோம். சர்க்கரை பாகு மட்டும் பண்ணிவிட்டு மேலே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பாருங்கள் அந்த சீஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச்சியாக இருக்குதுன்னு. அப்படியே அந்த சர்க்கரை பாகு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு வந்து தனி ஒரு டேஸ்ட் தான். அப்படி இழுக்க இழுக்க அப்படியே சீஸோடு வரும். அப்படியே அந்த சர்க்கரை பாகு இது மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சீஸ் இல்லாமல் பண்ணது, இது வந்து நம்ம சீஸோடு பண்ணது. ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அனைவருக்கும் அட்வான்ஸ் ரமலான் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.